ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. மீன் குழம்பு தான் சமைச்சேன் மதியானம். வாவல் மீன் குழம்பு, வறுவல் செஞ்சேன். எத்தனை பேருக்கு இந்த மீன் குழம்பு, மீன் வறுவல் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் கூட இது. மீன் வறுவல் தான் எனக்கு இதோட ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆயில் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதால வெயிட் லாஸ் வேறு பண்ணிகிட்ருக்கேன்னா, அதனால் மீன் வறுவல் மட்டும் சாப்பிடல, மீன் குழம்பு மட்டும் சாப்பிட்டேன். அப்புறம் இந்த குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நேற்று பச்சைப்பயிறு தோசை ஊற்றினேன் இல்லையா, அதோட வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதில் என்னென்ன செஞ்சு அரைச்சேன்னா, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, வீட்டுக்கு சாதம் வடிப்போம் இல்லையா அந்த அரிசி, அது எல்லாமே மூணுமே ஊற வச்சு அரைச்சி ஊற்றின தோசை சூப்பராக இருந்துச்சு. அந்த தோசையோட அருமைலாம் இப்போ தான் தெரியுது. எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. பச்சை பயிரும் அரிசி மட்டும் ஊற வச்சு அரைச்சி தோசை ஊற்றி கொடுப்பாங்க. அப்போ தெரியல, ஏதோ ஊற்றி கொடுக்குறாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டோம். இப்போ தான் தெரியுது அது சத்து, ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுலாம் இப்போ தான் தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சாதம் வெந்திருக்கா அப்படிங்கிறத கூட பார்க்க தெரியாது. அப்புறம் குழம்பு வைக்கிறப்ப புளி அதிகமாக ஊற்றிடுவேன், மிளகாத்தூள் அதிகமாக போட்டுருவேன், உப்பு போட மாட்டேன். குழம்பே வைக்க தெரியாது. அப்படி வச்சேன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டு வந்துடுவேன். மீன் சுத்தமாக வறுக்க தெரியாது. இங்கே வந்து தான் மீன் வறுக்க கற்றுக்கிட்டேன், குழம்பு வைக்க கற்றுக்கிட்டேன். எல்லாமே அங்கே இருக்கிறப்ப எனக்கு தெரியாது. அங்கே அம்மாவை அடித்து பேசி அம்மா வேலை செஞ்சுருவாங்க. இப்போ அவங்க செய்ய முடியுமா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம்? அதுவும் இல்லாமல் நம்ம தான் சாப்பிட்டாகணும் சாப்பாடு. அதுக்காக தான் இது வந்து அளவு டம்ளரு, அதுதான் காமிச்சிருக்கேன். அதால் 1 கிளாஸ் வந்து பச்சைப்பயிறு, 1 கிளாஸ் கொண்டக்கடலை, அதில் அரை கிளாஸ் அரிசி ஊற வச்சேன். அந்த பச்சைப்பயிரும் கொண்டக்கடலையும் வந்து 3 மணி நேரம் ஊற வச்சேன். அரிசி மட்டும் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வேணாம். ஊற வச்சு அது கூட வந்து பச்சை மிளகா, பெருஞ்சீரகம் கொஞ்சம், 3 பச்சை மிளகா போட்டேன். கல்லுப்பு கொஞ்சம் போட்டு கிரைண்டரில் அரைக்கிறப்பயே உப்பு போட்டு அரைச்சிட்டேன். தோசை வந்து நான் உடனே தான் ஊற்றினேன், புளிக்க வைக்கல. ஏன்னா ஒரு டைம் அதுமாதிரி தான் புளிக்க வச்சு ஊற்றினேன், எனக்கு பிடிக்கல அதோட டேஸ்ட்டு. உடனே ஊற்றினா அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு உடனே இப்போ மாவு இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிப்பேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து பரங்கி பிஞ்சு இருக்கு இல்லையா, அதில் வந்து அடை செஞ்சு கொடுப்பாங்க. அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது ரெசிபி கேட்டு நான் போடுறேன் அந்த வீடியோ. அடை தோசை, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம்லாம் போட்டு அரைச்சி அடை சுட்டு கொடுப்பாங்க. அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு நாள் போடுறேன் நான் வீடியோ. மாவு நல்லா சாஃப்டாக, தோசை நல்லா சாஃப்டாக வந்துச்சு. மாவு எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. தோசை டேஸ்ட்டாகவும் இருந்தது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. அதோட நமக்கு என்ன வேணும்? இனிமேல் அடிக்கடி ட்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதான் அந்த தோசையெல்லாம். செஞ்சுருக்கேன் 2-3 டைமு, இனிமேல் அடிக்கடி செய்ய வேண்டியதான். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.